திஸ் இஸ் கியூரியஸ் லேயர். நான் உங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர். டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். பேம்பு ஸ்டுடியோவோட சப்போர்ட் செட்டிங்ஸ பார்க்கறதுக்கு முன்னாடி, பேம்பு ஸ்டுடியோல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பேம்பு ஸ்டுடியோ எப்படி பக்காவா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிகினர் ஃப்ரெண்ட்லியா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபுல் டியூட்டோரியல். இந்த வீடியோ லிங்க்க மேல குடுக்குறேன். அத செக் பண்ணி பார்த்துட்டு, அது முடிச்சுட்டு இங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் பக்காவா புரியும். நெறைய இது இதுல டைரக்ட்டா சொல்லி தராம, அங்க சொல்லி தந்துட்டு இங்க வந்திருக்கேன். இப்போ நம்ம பேம்பு ஸ்டுடியோவோட சப்போர்ட் செட்டிங்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட்டு நீங்க எந்த டூல்ஸ் ஆக்டிவேட்ல வச்சிருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. சப்போர்ட்ல நான் வந்து பேசிக் வச்சிருக்கேன். அட்வான்ஸ் ஆன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இங்க நெறைய டூல் பாப்பப் ஆகும். இந்த டூல்லாம் வந்து அட்வான்ஸ்டு டூல்ஸு. இத நீங்க வந்து நெறைய வகையில கஸ்டமைஸ் பண்ணலாம். எனக்கு இன்னுமே அட்வான்ஸ்டா வேணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, நீங்க இங்க மேல ஏரோல போயிட்டு, பிரெஃபரன்ஸ் போயிட்டு, லாஸ்ட்ல ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டெவலப்பர் மோட் இருக்கும். இத ஆன் பண்ணீங்கன்னா, இன்னும் அதிகமாவே உங்களுக்கு வந்து சப்போர்ட்ஸ் வரும். சப்போர்ட் செட்டிங்ஸ் வரும். இத ஆன் பண்ணிட்டு, க்ளோஸ் பண்ணிட்டு, இப்போ சப்போர்ட் செட்டிங்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்ப இங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஒரு கர்வ்டா ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. அதாவது ஒரு கர்வ்டா ஒரு பார்ட். இது இன்னும் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு உங்களுக்கு டிரா பண்ணி காட்டுறேன். இப்போ இதுதான் ஒரு பிளேன். ஓகேவா? இந்த பிளேன்ல 90 டிகிரில ஒரு லைன் போகுது. அதாவது 90 டிகிரி ஆப்ஜெக்ட் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 90 டிகிரினா ஒரு லேயரு மேல இன்னொரு லேயர், மேல இன்னொரு லேயர், மேல இன்னொரு லேயர்ன்னு உங்களுக்கு க்ரோ ஆயிட்டே போகும். இதுல பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு. எப்போ இந்த 90 டிகிரி அப்படிங்கிறது ஒரு பிளேன்ல இருந்து இந்த கர்வ்டு ப்ரொஃபைல் மாரியே போகுதோ, அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கருந்து இந்த 45 டிகிரி ஆங்கிள் இருக்கு தெரியுமா? இந்த 45 டிகிரி ஆங்கிளுக்கு மேல போம்போது பிரச்சனையாகும் உங்களுக்கு. இந்த 45 டிகிரி வரைக்கும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் இருக்கு. இது இப்படியே மேல, 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 மேல அடிக்கிட்டே போயிடும் ஓரளவுக்கு. இந்த 45க்கு மேல போம்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த லைன் வந்து ரொம்ப கிராஸ் ஆக ஆரம்பிச்சுரும். கிட்டத்தட்ட சொல்லப்போனா காத்துல பிரிண்ட் ஆகுற மாரி தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகும்போது என்ன ஆகும்? இந்த ஏரியாலாம் வீக்கனா இருக்கும். இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியா எல்லாமே ரொம்ப வீக்கா இருக்கும். இந்த வீக்கான ஏரியாவ ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு, அதாவது ஒரு கை குடுக்குற மாரி சப்போர்ட் பண்ணி, உங்களுக்கு இந்த பார்ட்ட ஃபெயில் ஆகாம சப்போர்ட் பிரிண்ட் பண்றதுக்கு உதவுறதுக்கு பேர் தான் சப்போர்ட்ஸ். இந்த சப்போர்ட் தான் நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கிளீனா பார்க்க போறோம். ஸோ, அதுக்கு முன்னாடி இந்த எஃப்டிஎம் 3டி பிரிண்டிங் எப்படி ஒர்க் ஆகணும்னு தெரிஞ்சுக்கணும்னா, மேல வீடியோ இருக்கு. ஃபுல் வீடியோ அந்த கிளீனான எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருப்பேன். அத செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சப்போர்ட் இதுக்கு போயிடலாமா? இப்போ நான் சொன்ன மாரியே 10, 30, 70, 40, 60, 80 வரைக்கும் இருக்கு. இப்போ இத ஸ்லைஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் தான் இந்த ஓவர் ஹேங்கோட ஆங்கிள்ஸ். இந்த பார்ட்டோட லிங்க்க வந்து எஸ்டிஎல் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ்லயும், டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்க உங்க பிரிண்டர்ல செக் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூ கலர் ஏரியா தெரியுதா உங்களுக்கு? இத ஸ்லைஸ் பண்ணதும். இந்த ஏரியாலாம் தான் ஓவர் ஹேங். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓவர் ஹேங்கிங் வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர்ல ஹைலைட் ஆகுது. அதாவது என்னன்னா, இதெல்லாம் காத்துலயே பிரிண்ட் ஆகக்கூடிய வால். அதாவது மேல போக போக இதுக்கெல்லாம் சப்போர்ட்டே இருக்காது. சப்போர்ட் இல்லாம சும்மா காத்துல நெக்ஸ்ட் லேயர டிபெண்ட் பண்ணி இல்லாம காத்துல பிரிண்ட் ஆகும். இந்த மாரி காத்துல நெக்ஸ்ட் லேயர்ல இருந்து ரொம்ப மினிமமா தான் ஒட்டியிருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே அடுக்கியிருக்கிறத பார்த்தாலே தெரியும். இந்த லேயர்ல ஒட்டியிருக்கு. இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலர் போக போக இன்கிரீஸ் ஆயிட்டே போகும். போயிட்டு கடைசியில பார்த்தா உங்களுக்கு இதெல்லாம் காத்துலயே கிட்டத்தட்ட வரும். இப்படி காத்துல வரும்போது இது உங்களுக்கு அதிகமா ஃபெயில் ஆகும். இப்படி ஃபெயில் ஆகாம இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ப்ரிப்பேர்ல போயிட்டு, நீங்க என்ன பண்ணுங்க, உங்க மெட்டீரியல் நீங்க இப்போ PLAல பிரிண்ட் பண்றீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. இந்த STL மட்டும் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க பிரிண்டர்ல. எடுத்துட்டு, இத நீங்க உங்க பிரிண்டர்ல பிரிண்ட் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இத நான் எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு சொல்றேன். இப்போ உங்க மெட்டீரியல் டெம்பரேச்சர் வந்து எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இப்போ PLAல 220 வச்சிருக்கேன். இதே மாரி PLAல 220 வச்சுட்டு, பெட் டெம்பரேச்சர் அண்ட் பிரிண்டிங் ஸ்பீடும் என்ன வச்சிருக்கீங்கங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இனிஷியல் லேயர் என்ன, அவுட்டர் வால் என்ன, இந்த ஸ்பீடெல்லாம் நோட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட்ல இந்த பார்ட் பிரிண்ட் ஆகும்போது, எந்த அளவுக்கு குவாலிட்டி உங்களுக்கு வருது அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு உங்க குவாலிட்டிய செக் பண்றது இப்படிதான் உங்க பிரிண்டரோட குவாலிட்டிய. இப்போ இத நீங்க பிரிண்ட் பண்ணி எடுத்தீங்க. இப்போ இங்க காமிக்கிற இமேஜ் பாருங்க. கீழ பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு 50, 60க்கு மேல உங்களுக்கு வந்து இது வந்து டேமேஜ் ஆயிருக்கு. அதாவது பிரிண்ட் வந்து நல்லா வரல. அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 60 டிகிரிக்கு மேல உங்களுக்கு பிரிண்ட் வந்து நல்லா வராதுன்னு அர்த்தம் அப்படின்னா. ஸோ இந்த 60 டிகிரிக்கு மேல நல்லா வராது அப்படின்னா, இந்த ஃபார்முலா எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்றேன் பாருங்க. இப்போ சப்போர்ட்ட எனேபிள் பண்ணிக்கோங்க. சப்போர்ட்ட எனேபிள் பண்ணீங்கன்னா, இங்க ஒரு டெர்ம் இருக்கும். த்ரெஷ்ஹோல்ட் ஆங்கிள். எப்படின்னா என்னன்னா, சப்போர்ட் வில் பி ஜெனரேட்டட் ஃபார் ஓவர்ஹேங்ஸ் வித் ஹூஸ் ஸ்லோப் இஸ் பிலோ தென் திஸ் த்ரெஷ்ஹோல்டு. த்ரெஷ்ஹோல்டுங்கிறது என்னன்னா, ஆ இப்போ உங்களுக்கு 60 டிகிரி வரைக்கும் நல்லா வந்திருக்கு கரெக்ட்டா? இப்போ 90 மைனஸ் 60 இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. 90 - 60 30 டிகிரி. இந்த 30 தான் எனக்கு இப்போ டிஃபால்ட் த்ரெஷ்ஹோல்டா இருக்கு. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து 50 டிகிரி தான் வருது. 50க்கு மேலேயே எனக்கு வந்து அந்த ஸ்பீட்ல மோசமாயிடுது அப்புட்னா, அந்த ஸ்பீட்ல நீங்க பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 50 டிகிரிக்கு மேல போனாலே சப்போர்ட் வேணும். அப்படிங்கிறப்போ 90 - 50 40 டிகிரி. இந்த த்ரெஷ்ஹோல்ட் ஆங்கில வந்து நீங்க வந்து
40 டிகிரியா இன்க்ரீஸ் பண்ணும். இந்த த்ரெஷோல்ட் ஆங்கில இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு சப்போர்ட் வந்து எங்கேருந்து ஃபார்ம் ஆரம்பிக்கும்னா, நீங்க 30 டிகிரில வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கேருந்து தான் சப்போர்ட் ஃபார்ம் ஆரம்பிக்கும் 60 டிகிரில. ஆனா இது நீங்க 48 த்ரெஷோல்ட் ஆங்கிள் வைக்கும்போது உங்களுக்கு சப்போர்ட்ஸ் இங்கேருந்தே ஃபார்ம் ஆரம்பிச்சுரும். ஏன்னா பிரிண்ட் வந்து உங்களுக்கு ஸ்பீடா போகுது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு சப்போர்ட்ஸ் முன்னாடி இருந்தே தேவைப்படும். இந்த பேசிக்க மட்டும் ஞாபகம் வச்சுட்டாங்கனாலே உங்களால ஈஸியா சப்போர்ட் செட்டிங்ஸ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் இண்டிவிஜுவலா நீங்க பண்ணி பார்க்கணும். இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து PLAக்கு மட்டும். இதே மாரி நீங்க ABS என்ன மெட்டீரியல் பிரிண்ட் பண்ணாலும் சரி, இந்த பிரிண்ட் டவர் இந்த ஓவர்ஹேங் டவர மட்டும் டெஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க இந்த சப்போர்ட் செட்டிங்ல என்ன ஆங்கிள் வைக்கிறதுன்னு டிஃபைன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சப்போர்ட் செட்டிங்கோட வேலை முடிஞ்சது. இத நான் டெலீட் பண்ணிர்றேன். இப்போ டெலீட் பண்ணிட்டு இந்த 2 பார்ட் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு ஓகேவா? சப்போர்ட்ல 2 டைப் இருக்கு. நார்மல் சப்போர்ட், ட்ரீ சப்போர்ட். இந்த நார்மல் சப்போர்ட்னா என்ன? ட்ரீனா என்னங்கிறத பார்ப்போம். இத நார்மல்ல வச்சு ஸ்லைஸ் பண்றேன் ஓகேவா? ஸ்லைஸ் எனேபிள் பண்ணியிருக்கேன். எனேபிள் பண்ணிட்டு நார்மல்ல வச்சு ஸ்லைஸ் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியுது. கீழ இருந்து மேல வரைக்கும் உங்களுக்கு மொத்தமாவே அந்த கிரீன் கலர்ல தெரியிறது ஃபுல்லாவே சப்போர்ட்ஸ் ஓகேவா? இப்போ இத நீங்க கீழ எடுத்து பார்த்தீங்கன்னா, இதுதான் நார்மல் சப்போர்ட். இந்த லேயர் பேரு ஸ்னக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது சிங்கிள் லேயரா பாம்பு மாரி வளைஞ்சு, வளைஞ்சு போகும். இந்த மோடுக்கு பேரு ஸ்னக் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல கிரிட் போட்டீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் பிளஸ்ஸா வரும். இது மேட்டர் இல்ல. இது உங்களுக்கு நார்மல் சப்போர்ட் இந்த மாரி நீங்க ஏதாவது பிரிண்ட் பண்றீங்க, பிரிட்ஜ் மாரி ஏதாவது பிரிண்ட் பண்றீங்க, கீழ எந்த பார்ட்டும் இல்லன்னா உங்களுக்கு ஓகே. இதே நார்மல் சப்போர்ட்லயே இப்ப பாருங்க. இங்க உங்களுக்கு பாட்டு இருக்கு கீழ ஆல்ரெடி. கீழ பாட்டு இருக்கும்போது நார்மல் சப்போர்ட் உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆப்ஷன் ஆன் பண்ணியிருப்பீங்க நீங்க. ஒன்லி ஆன் பில்ட் பிளேட். இத ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு சப்போர்ட் வந்து பில்ட் பிளேட்ல இருந்து மட்டும் தான் வரும். அதாவது உங்க பார்ட்ல இருந்து சப்போர்ட் வராது. இப்போ நீங்க இந்த எடுத்து விட்டுட்டு ஸ்லைஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட பாட்டு மேலேயே சப்போர்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுரும். இந்த தெரியுதா உங்களுக்கு? பாட்டு மேல சப்போர்ட் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இந்த கிரீன் கலர் மெஷ் தெரியுதா? இது ஃபார்ம் ஆயிட்டு ஃபார்ம் ஆகும். ஆனா, இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் கலர் இது வந்து உங்க பார்ட்டோட ஸ்டிக் ஆகிக்க நெறைய சான்சஸ் இருக்கு. இந்த ரெகுலர் சப்போர்ட் அதாவது நார்மல் சப்போர்ட்ட நீங்க எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஃப்ளாட்டான ஏரியா. அதாவது இந்த டூலே 1 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு. இப்போ இந்த மாரி சிங்கிள் ஆப்ஜெக்ட் தான் இருக்கு உங்களுக்கு. இப்போ எனக்கு அது 2 சைடு இல்ல. எனக்கு வந்து மேல ஒரே ஒரு டாப் சர்ஃபேஸ் ஏரியா தான் எனக்கு காலியா இருக்கு அப்படிங்கிறப்போ, நீங்க வந்து இந்த நார்மல் சப்போர்ட் ஆப்ஷன் போலாம். ஏன்னா, உங்களுக்கு ஃப்ளாட்டான ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நார்மல் ஆப்ஷன் தான் பெஸ்ட்டு. ஏன்னா, உங்களுக்கு எல்லா பக்கமும் சப்போர்ட் வந்துரும். இந்த சப்போர்ட் ஃபெயில் ஆகுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி இந்த சப்போர்ட். ஆனா, உங்களுக்கு மெட்டீரியல் கன்சம்ப்ஷன் கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா, இந்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கீழ இருந்து மேல வரைக்கும் அதிகமா மெட்டீரியல் வரும் பில்டப். ஆனா, உங்களால அ பக்காவா சொல்ல முடியும் எனக்கு எந்த சப்போர்ட் எந்த இடத்துலயும் ஃபெயில் ஆகாதுன்னு. இதே நேரம் கீழ உங்களுக்கு பார்ட் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்த சப்போர்ட் வந்து இங்க யூஸ்ஃபுல் இல்ல. ஏன்னா, இத எடுக்கும்போது நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இப்போ இத மாத்துறதுக்கு தான் இது வந்து நார்மல் சப்போர்ட் இப்ப நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற சப்போர்ட் தான் ட்ரீ சப்போர்ட். ட்ரீ ஆட்டோவே நான் எப்பயுமே சூஸ் பண்ணுவேன். ட்ரீ வந்து மேனுவல் போவாதீங்க. இப்போ ட்ரீ சப்போர்ட் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீங்கிறது பேருக்கு ஏத்த மாரி மரம் மாரி கீழ இருந்து மேல வரைக்கும் உங்களுக்கு அ கிளை வர மாரியே மரத்துலருந்து கிளை வர மாரி உங்களுக்கு அழகான சப்போர்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து கீழ எந்த பார்ட்டுமே இல்ல. அதனால உங்களுக்கு டைரக்ட்டா கீழ இருந்து மேல இந்த மாரி ஃபார்ம் ஆயி பார்ட் ஃபார்ம் ஆயிடுது. இதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாத சப்போர்ட் தான். இதுல என்ன ஃபெயில் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா, இஃப் இன் கேஸ் இந்த 3 ட்ரீல ஏதாவது 1 தட்டிடுச்சுனா கூட உங்களுக்கு இந்த பார்ட் வந்து பிரிண்ட் ஆகுறது கஷ்டம். பெட்ல ஸ்டிக் ஆகலனா இஃப். அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழ பார்ட் இருக்கு. அப்படிங்கிறப்போ உங்க ட்ரீ எப்படி குரோ ஆயிருக்கு பாருங்க. சைட்ல இருந்து மேல குரோ ஆயிருக்கு. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பார்ட்டும் சேவ் ஆயிடும். அதே நேரம் மேல இருக்க பார்ட்டும் பிரிண்ட் ஆயிடும். இவ்வளோதான் சிம்பிள். இந்த இந்த மாரியான இடத்துல ட்ரீ யூஸ் பண்ணணும். இந்த மாரி இடத்துக்கும் நீங்க ட்ரீ யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்டா எல்லாரும் அதிகமா யூஸ் பண்றது ட்ரீ சப்போர்ட். உங்களுக்கு எப்போ ரொம்ப ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் மேல ஓவர் ஹேங் ஆயிருக்கோ, அப்போ நீங்க நார்மல் சப்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரீய பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ட்ரீயும் முடிஞ்சுது. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, ட்ரீயோட இந்த ட்ரீல என்ன செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு? எது பண்ணா எனக்கு பெர்ஃபெக்ட்டா வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே. ட்ரீயோட செட்டிங்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் மாத்தலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தது ட்ரீ சப்போர்ட் பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததா பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்வான்ஸ்ட்ல இருக்கிற டாப் ஜெட் டிஸ்டன்ஸ். இந்த டாப் ஜெட் டிஸ்டன்ஸ் தான் உங்க சப்போர்ட்டோட லேயர் ஹைட். அத எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இதுதான் பார்ட் ஓகேவா? இதுக்கு கீழ தான் சப்போர்ட் ஃபார்ம் ஆகுது. இதுதான் சப்போர்ட். இந்த சப்போர்ட் வந்து இந்த பார்ட்லேருந்து கொஞ்சம் கேப்ப மெயின்டெயின் பண்ணணும். அப்படி பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு இந்த பார்ட்லேருந்து சப்போர்ட் ரிமூவே ஆகாது. 2ம் ஒட்டிக்கும். ஏன்னா 2மே உருகுன பிளாஸ்டிக் கரெக்ட்டா. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 0.2 டிஃபால்ட்டா இருக்கும். இது கூட நீங்க வந்து ஒரு 0.05 ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இல்லன்னா ஒரு 0.075 ஆட் பண்ணிட்டீங்கன்னா, உங்க வேல்யூ வந்து
இந்த சப்போர்ட் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். பெர்ஃபெக்ட்டான ஸ்பேசிங்கில ரிமூவ் ஆகும். ஸோ, இத நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் பாயிண்ட் 2ல இருக்கும் இந்த டிஃபால்ட்டா. அத வந்து 0.275 வச்சுக்கிறேன். அடுத்தது சப்போர்ட் வால் லூப்ஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இந்த சப்போர்ட் வந்து இப்படி ட்ரீயா பிரிண்ட் ஆகும்போது, ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணா பிரிண்ட் ஆகுது. இப்போ என்னாச்சு, ஏதாவது ஒண்ணு லைட்டா தட்டுனா கூட, இல்லன்னா ஒரு ஸ்ட்ராங்கான விண்ட் மூவ்மெண்ட் இருந்தா கூட, இந்த சப்போர்ட் வந்து ஃபெயில் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால என்ன பண்ணுவோம், இந்த வால் லூப்புங்கிறது இந்த வால் 1, வால் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 வால் லூப்பா உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும் சப்போர்ட்லயே. இந்த 2 சப்போர்ட் வால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்க சப்போர்ட்ஸ ஸ்ட்ராங்கா மாத்தும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் எனக்கு வெயிட்டான பார்ட். இந்த பார்ட்டோட வெயிட்ட மேல போற அந்த ஸ்லிம் ட்ரீ வந்து தாங்கணும். ஒருவேளை இத விட ஹெவியான பார்ட்டா இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து இதே 2 லேயரா குடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க ட்ரீல. எனக்கு கன்ஃபார்மா இது வந்து எனக்கு ஃபெயில் ஆகாது. இந்த இந்த செட்டிங்ஸும் நீங்க மாத்தணும். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போறது வால் லூப்ல 2 கவுண்ட் மாத்தியாச்சு. அடுத்தது பாட்டம் ஜெட் டிஸ்டன்ஸ். இது நான் சொன்ன மாரி இந்த பார்ட்டுக்கு மேல எனக்கு பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறப்போ, இந்த பார்ட்டுக்கு மேல இருந்து எனக்கு சப்போர்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் தான் 0.25 எம்.எம். 0.2 எம்.எம். நீங்க 0.25 கூட வச்சுக்கலாம். இதனால உங்களுக்கு இஃப் இன் கேஸ் பார்ட் மேல பிரிண்ட் ஆகுறதா இருந்தா கூட உங்களுக்கு அத ஈஸியா ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ 2 முடிஞ்சுதா? அடுத்தது பேஸ் பேட்டர்ன் ஸ்பேசிங். இத உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணிட்டு காட்டுறேன். பேஸ் பேட்டர்ன் ஸ்பேசிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்போர்ட் லைன் ஒண்ணுக்கும் இன்னொன்னுக்கும் அந்த கிரிட் மாரி இருக்குல்ல, அதோட ஸ்பேசிங். இது நீங்க டிஃபால்ட்டா இருக்கிறதே வச்சுக்கலாம். அதுவே போதும் எனக்கு தெரிஞ்சு. 0.25 இன்னும் குறைக்கிறதுனா கூட குறைச்சுக்கலாம். உங்களுக்கு சப்போர்ட்ஸ் எல்லாம் ஒட்டி ஒட்டியே வரும். கிட்டயே வரும். இப்போ அந்த ஸ்பேசிங் என்னங்கிறத காமிக்கிறேன் பாருங்க. டாப் வியூல வச்சுக்கிறேன். உங்களுக்கு ஒரு போனஸ் டிப்பு. இப்போ நான் டாப் வியூல வச்சுக்கும்போது எனக்கு பெர்ஃபெக்ட்டா அலைன் ஆச்சா? அதெல்லாம் இது வந்து நெறைய நேரம் பெர்ஃபெக்ட்டா அலைன் ஆகாது உங்களுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல்ல போயிட்டு வியூல போயிட்டு நீங்க யூஸ் ஆர்த்தோகனல் வியூன்னு இருக்கும். யூஸ் பெர்ஸ்பெக்டிவ் வியூ அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க என்ன டாப் வியூல வச்சாலும் உங்களுக்கு டாப் வியூ மாரியே தெரியாது அது பார்க்கறதுக்கு. ஒரு மாரி கோணலா தான் இருக்கும். அதனால நீங்க அந்த ஆர்த்தோகனல் வியூவ மட்டும் பெர்ஸ்பெக்டிவ மட்டும் ஆர்த்தோகனல் வியூவா வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு 3டி கேட்ல பார்க்குற மாரி உங்களுக்கு அலைன் ஆயிடும். இப்போ இதுதான் சப்போர்ட்டோட அந்த ஸ்பேசிங். 2.5 எம்.எம் ஸ்பேசிங் இருக்கும். ஓகேவா? பேஸ் பேட்டர்னோட ஸ்பேசிங். இப்போ இதுவும் முடிஞ்சுது. அடுத்தது நம்ம பார்க்க போறது பேட்டர்ன் ஆங்கிள் இன்டர்ஃபேஸ் லேயர்ஸ். இந்த டாப் இன்டர்ஃபேஸ் லேயர்ஸ் இருக்குல்ல, இத நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். 3 லேயர்ஸா வச்சுக்கலாம். இப்போ அது 3 லேயர்ஸ் அப்படிங்கிறது என்ன கணக்குன்னா, உங்களுக்கு இந்த ட்ரீ வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ட்ரீ ஃபார்ம் ஆனதும் அதோட எண்டுல இருந்து 3 லேயர் ஆஃப் பேஸ் லேயர் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். என்னன்னு காமிக்கிறேன் பாருங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க சப்போர்ட் இஃப் இன் கேஸ் ஃப்ளாட் ஃபேஸா இருக்கு. இந்த மாரி ஃப்ளாட் ஃபேஸா இருக்குங்கிறப்போ, ஃப்ளாட் ஃபேஸ்ல உங்களுக்கு அதிகமான ஒரு கிரிப் கிடைக்கும். இந்த 3 லேயர் குடுக்கும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஒரு லேயரு. நல்லா தெரியுதா? இந்த கிரிட் வந்து 2வது லேயர் ஆக்சுவலா. இப்போ நான் ஒரு லேயர் இன்கிரீஸ் பண்ணதுனால சப்போர்ட் ஒரு லேயர் கீழ போயிடுச்சு. இப்போ இதுலருந்து ப்ளஸ் பண்றேன் பாருங்க. 1, 2, 3. இந்த 3 லேயர் ஃபார்ம் ஆயி, அதுக்கு மேல ஒரு கேப் விட்டு, அதுக்கு மேல எனக்கு வந்து பார்ட் ஃபில் ஆகும். இப்போ இந்த ப்ளூ கலர் வந்து ஓவர் ஹேங்கா தான் ஃபில் ஆகும். பட் இது ஒரு 0.25 எம்.எம் ஸ்பேஸ்ல இருக்கும். இங்க பாருங்க. தெரியுதா? ஒரு ஒயிட் லைன் தெரியுதா கேப்பு? இந்த ஸ்பேசிங் தான் உங்களுக்கு பார்ட்டையும், சப்போர்ட்டையும் ஈஸியா பிரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. இப்போ நம்ம இந்த சப்போர்ட் செட்டிங்ஸையும் பார்த்தாச்சு. ஆ ஆல்மோஸ்ட் நீங்க சப்போர்ட்ஸ மாஸ்டர் பண்ணிட்டீங்க. ஆனா, இதில நீங்க முக்கியமா கன்சிடர் பண்ண வேண்டியது சப்போர்ட் பிளேஸ்மென்ட் எங்கெல்லாம் இருக்கு? எப்படிலாம் நீங்க பார்ட்ட ஓரியன்ட் பண்ணலாங்கிறது. இது உங்களுக்கு போனஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்ட்ட நான் இப்படியும் பிரிண்ட் பண்ணலாம். இப்படி பிரிண்ட் பண்ணா எனக்கு இப்போ இந்த டிராகன் எடுத்துக்கோங்க. இந்த டிராகன நான் மேக்கர் வேர்ல்ட்லேருந்து எடுத்தேன். மேக்கர் வேர்ல்ட்னா என்ன? எப்படி யூஸ் பண்ணலாம்? எந்த மாரி டிசைன்ஸ்லாம் எடுக்கலாம்? அப்படிங்கிறத உங்களுக்கு சீக்கிரமா அடுத்த வீடியோவா ஷேர் பண்றேன். இப்போ இந்த டிராகன எடுத்துட்டு, இந்த நம்மளோட செட்டிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாரி தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இந்த மாரி ஃபார்ம் ஆகுறதுனால உங்களுக்கு என்னன்னா, ஈஸியா உங்க சப்போர்ட்ஸ வந்து கண்டிப்பா ரிமூவ் பண்ண முடியும். உங்க பார்ட் ஃபெயில் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கம்மி. ஓகேவா? இப்போ இந்த டிராகன் பார்த்துட்டீங்கல்ல, இத நீங்க ஒரு வாட்டி உங்க பிரிண்டர்ல நீங்க வச்சிருந்தீங்கன்னா, ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு, எப்படி ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து ரொம்ப ஆவலோட காத்திருக்கேன். அடுத்தது ஆ அடுத்த வீடியோவா மேக்கர் வேர்ல்ட் பத்தி போடுறேன். சீக்கிரமா அப்டேட் பண்றேன். இதே மாரி உங்களுக்கு ஆர்கா ஸ்லைசர் இல்லன்னா அல்டிமேக்கர் கியூரா எந்த ஸ்லைசர்ல உங்களுக்கு வீடியோ வேணும்னு சொல்லுங்க. கண்டிப்பா அத பத்தி நான் மேக் பண்றேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் தான் உங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர். இது கியூரியஸ் லேயர். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க.